ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்ன ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, சண்டே காலையில் எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங் வெஜிடேரியன் தான் செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலி நான்வெஜ் எடுக்கல, வெஜிடேரியன் தான். வெஜிடேரியனில் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். பாசுமதி ரைஸில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அரிசி ஒரு சைடு ஊறிட்டுருக்கு, காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தை பிரியாணி செய்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கு பட்டை, கிராம்பு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு நல்லா காயெல்லாம் கொட்டி நல்லா வதக்கிட்டுருக்கேன். அடுத்த ஸ்டேஜாக இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கெட்டி தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மசாலா தூள். ஸோ இப்போ நான் கெட்டி தயிர் ஆட் பண்ணி மசாலா தூள்லாம் ஆட் பண்ணி இப்போ தேவையான அளவு தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டேன். இந்த வெஜிடபிள் பிரியாணிங்கிறது ஈஸியான ரெசிபி தான், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ உடனே குக்கிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாதத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, காரம், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் மூடி வச்சிட்டோம்னா தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கணும், அடி பிடிக்காத அளவு. இப்போ தம் போடுறதுக்காக ஒரு வாழை இலையை கட் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து கரெக்டான பதத்துக்கு கட் பண்ணி இப்போது அதை கவுத்து வச்சு மூடி அது மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நான் தண்ணி தூக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து கீழே ஒரு பேன் வச்சு வைக்கணும், நான் டைரெக்டாக வச்சுட்டேன். கீழே வந்து நான் பேன் வைக்கல. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா வந்திருக்கு. இதில் நான் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து நாங்கள் வாழை இலையிலே சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 2 பேருக்கும் வந்து 2 வாழை இலையில் சாப்பாடு வச்சு தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி பசங்களுக்கு வந்து சாப்பிட சொன்னேன். ஸோ நல்லா இருந்துச்சு வெஜிடபிள் பிரியாணி. இதில் என்ன ஒரு குறைன்னா, காளான் போட்டிருந்துருக்கலாம், இல்லைனா சிக்கன் போட்டிருந்துருக்கலாம். நான்வெஜ் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் எடுக்காததுனால சிம்பிளாக வந்து அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாப்பாலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்க வந்து தம்பி கூட விளையாட போகிறோன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு விட்டுட்டு வந்தேன். அங்கே தான் சர்வேஷ்னு ஒரு பையன் இருக்கான்னு நான் சொல்லியிருந்தேன், என்னோடய ஒப்பிடியார் பையன். ஸோ அங்கே விளையாடுறதுக்கு பசங்க போய். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த 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 ஈவினிங் ரொட்டீன் வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. இந்த வீடை ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கணும், அவ்வளோதான். எனக்கு இந்த சேலஞ்ச் கொடுங்க. உனக்கு சேலஞ்செலாம் கொடுக்கல, ஈவினிங் ஒர்க்கை பண்ண சொல்லியிருக்கேன், ஓகேவா? எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் முடியல, அதனால வீடு வாசலை பெருக்கமா என்னால் முடியல, நீ செய்ய போகிற. அதனால மக்கள்கிட்ட காட்ட போகிறோம் தன்சிகா எப்படி வேலை செய்கிறாங்க சொல்லிட்டு, ஓகேவா? டன்னா? டன். ஸ்டார்ட் நவ். இது பார்த்தீங்கன்னா இந்த துணியை மடிச்சு வச்சிடலாம். இப்போ நீ என்னென்ன வேலை செய்ய போகிறேன்னா, ஹாலு, ரூமு, கிச்சனை பெருக்கிட்டு போர்ட்டிகவும் வாசலும் கூட்ட போகிறேன், ஓகேவா? ஓகே சரி, நான் இதெல்லாம் மடித்து வைக்கிறேன், நீ பெருக்கிற வேலையை செய். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட போகிறேன். நாங்கள் இப்போ கூட்டலாம், ரொம்ப பேர் தோடிடுச்சு. வெளில போய் அம்மா குப்பை இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் see. இந்த சைட், திஸ் சைட். ஒரு நாள்ல வீடு கொல கொல கொலன்னு இருக்கு. கிச்சன். இங்க கிச்சன்லயே குடியிருக்கீங்களா? சீக்கிரம் பெருக்கிக்கிட்டு வாங்க வெளியே, மணி 6 ஆயிடுச்சு. அடுத்த வேலை இருக்கு. அடுத்து என்ன வேலை இருக்குன்னா, அடுத்து இந்த போர்ட்டிகோவையும் வாசலையும் பெருக்கணும். போர்ட்டிகோன்னு தான் சொல்ல முடியும், அது பெட்ரூம் நான் சொல்ல முடியும். என்ன செய்யற மண்ணுல? ஏண்டா மண்ணில் என்னடா செய்கிற?
சோறாக்குறியா? ஆமா. என்ன சோறாக்குற? ம், என்ன ஹெல்ப்பு? முறத்த ஒரு ஆள் பிடிக்கணுமா? பெரிய பக்கத்துல எடுத்து போய் போடுங்க. இவங்களுக்கு முறத்த ஒரு ஆள் பிடிக்கணும், தொடப்பத்தை ஒரு ஆள் பிடிக்கணும், குப்பை ஒரு ஆள் அள்ளணும். இவங்கள வச்சு வேலை வாங்குறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். கமர்கட் கீழே வைங்க. 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு போறீங்க. 1 கிலோமீட்டர் நான் தூக்கிட்டு போனா? ஏம்மா இப்படி அநியாயமா போய் சொல்ற? புதுசா நம்ம வீட்டில் டஸ்ட்பின் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபன்னி ஃபன்னி புடிங்க. எல்லாமே சாப்பிட்டு கீப்பர் எல்லாமே இங்க. சரி பெரிட்டோ. இடுப்பு வலிக்குது. இந்த வயசில் நீங்கள் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. ஓகே, கூட்டுங்க. அது ஓடுற பொண்ணு மீறிடுமா? ஆமாம். எப்படி மீறிக்கிறது? கடிச்சிருமே. சரி பழமொழிக்கு வந்து நீங்கள் பதில் பேச வேணாம், கூட்டுங்க. நீங்க பழமொழி சொல்றீங்களா? எங்க வீட்டுல கட்டாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு. சரி கூட்டுங்க. கட்டாரமோட மரக்கட்டைகள், கருப்பு மரக்கட்டை வருங்க. ஞாபகப்படுத்திட்டே சரி கூட்டுங்க. டைம் ஆகுது, நம்ம போய் தண்ணி பிடிக்கணும், ஜாமான் வளர்க்கணும், வேலை இருக்குது, அடுத்த வேலை. இங்கே குப்பை அப்படியே இருக்கு. அப்போ என் அம்மா இப்படி தானே டெய்லி கூட்டுவோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கும். சரி, நான் அடுத்த வேலை மறுபடியும் ஏன்னா வாசல் கூட்டுறதுக்கு ஒரு தொடப்பம், வீடு கூட்டுறதுக்கு ஒரு தொடப்பம். ஆக்சுவலி நைட்டு சாமி வரப்போகுது, அதுக்காக நம்ம வந்து நல்லா ரோடை கழுவிட்டாச்சு. அங்கேயும் 2-3 பேர் வீட்டில் வந்து கழுவி விட்ருக்குறாங்க ரோட்டை. சாமி வரப்போது இங்கே நம்ம கோலம் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் கூட்டியாச்சு, வண்டியும் கழுவி விட போகிறோம், முன்னாடி கழுவி விட போகிறோம். டேய் என்னடா செய்கிற? என்ன செய்கிற? தர்ஷன் நல்லா குளிக்கிறான் தண்ணியில் ஆட்டம் போட்டு. எழுந்துற அழுக்கடா எழுந்துடுறேன். ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு உள்ளார வந்து மாப்பு போட்டு விட போகிறோம். போர்ட்டிகை ஃபுல்லாக கழுவியாச்சு. ஆக்சுவலி இப்போ வண்டி நம்ம கழுவிட்டோம், வாசல் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டோம். இப்போ அடுத்து வீட்டை வந்து மாப் போடணும். ஃபினிஷிங் ஒர்க். இப்போ வந்து ரூமு, ஹாலு, கிச்சனு, இது 3க்கும் நம்ம இப்போ மாப் போடணும். முன்னாடி கழுவியாச்சு, பின்னாடி பாத்திரம் முளைக்காச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்ருக்கோம், துவைச்சிட்டு இருக்கு. A few minutes later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன முடிச்சுக்கொண்டதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி மாப்பு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க. சூப்பர், ஆல் ஒர்க் ஃபினிஷ். காஞ்சிச்சு, ஓரளவு காஞ்சிருக்கு. வண்டியை கொண்டு வந்து உள்ளார விடணும், கோலம் போடணும். வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிட்ருக்கு. சண்டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே முடிச்சிட்டோம். வீடு வாசலை பெருக்கியாச்சு, ஜாமான் அழிக்காச்சு, வீட்டுக்கு எல்லாம் மாப் போட்டாச்சு. ஆக்சுவலி இன்னைய சண்டே வந்து செம ஒர்க்கு, ஃபன்னாகவும் போச்சு. ஆக்சுவலி கேம்ஸ்லாம் விளையாண்டுருந்தோம். ஸோ
ஸோ ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி டே போச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா பை, see you.